ஹலோ நண்பா, பிரபல அரசு வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 750 வேக்கன்சி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இந்த வேலைக்கான தேர்வு நீங்கள் வீட்டிலேருந்து எழுதிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்க தகுதி, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக இருக்கிற 750 வேக்கன்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு தமிழ் கட்டாயம் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ண முடியும் வர ஜூலை 20க்குள்ளே. முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண லிங்க் தரேன். எல்லாத்துலேயுமே ஜாயினும் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு வங்கியிலேருந்து இப்போ 750 வேக்கன்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை பொறுத்தவரையும் ஜூலை 7 ஆல்ரெடி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து வர ஜூலை 20க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஆன்லைன் மோடில் மட்டுமே அப்ளை பண்ணணும். இதற்கான தேர்வு ஆகஸ்ட் 2 இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. மொத்தமாக 750 வேக்கன்சி. இதில் நம்ம தமிழகத்துக்கு 200 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான வேக்கன்சி அப்படின்னே சொல்லலாம். இதில் எஸ்சிக்கு 63 வேக்கன்சி, எஸ்டிக்கு 4 வேக்கன்சி, ஓபிசிக்கு 67, இடபிள்யூஎஸ்க்கு 12, அதே மாதிரி பொது பிரிவினருக்கு 54. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் தான் வருவீங்க. உங்களுக்கு 67 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. 20லேருந்து 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 28 + 5 33 வயது வரையும். ஓபிசினா 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் இருபாலரும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கியில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தகுதி தான். இதற்கான ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா மாதம் 15,500 வரையும் இருக்கும். மெட்ரோ சிட்டிஸில் உங்களுக்கான இந்த அப்ரண்டிஸ்க்காக போடுறாங்க அப்படின்னா, மெட்ரோ சிட்டிஸ்னால் இந்த சென்னை, கோயம்புத்தூர், அது மாதிரி. அர்பனாக இருக்குது அப்படின்னா 14,500 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டு. ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்கள் அப்படின்னா மாதம் 14,000 உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் தராங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ரோல், அதாவது தொழில் பழகுனர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டிகிரி முடித்தவங்க வங்கி சார்ந்து நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, 1 இயர் இருக்கும். மாதம் ஸ்டைஃபண்ட் கொடுத்துருவாங்க. முடிச்சக்கப்புறம் கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வங்கியிலையோ இல்லை என்பிஎஃப்சி செக்டார், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் வேலை வாய்ப்பு பெற வாய்ப்பு இருக்குங்க. பட் இந்த இந்தியன் பேங்க்கில் உங்களால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த 1 இயர் தான். இந்த அப்ரண்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம் வந்து இருக்குங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு இதற்கான டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் அப்ளிகேன்ஸ் வில் ஹாவ் டு கிவ் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன் த கிவன் டேட் அண்ட் டைம் யூஸிங் த ஓன் ஃப்ரண்ட் கேமரா எனேபிள்டு லேப்டாப் அப்படி இல்லைனா டெஸ்க்டாப் அப்படி இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனில் கூட இதற்கான தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவை எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் தெரியுதா அப்படிங்கிறதற்கான டெஸ்ட் இருக்குது. பட் உங்கள் 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதில் பாருங்கள், ப்ரொசீஜர் அண்டு கண்டிஷன் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓபியோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் போயிட்டு நீங்கள் இந்த ஐஓபி அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் ஃபார் த இயர் 2025-2026ன்னு பிளிங்க் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த வெப்சைட்க்கு ரீடைரக்ட் ஆகும். இது அப்படி இல்லைனா இது. ஓகே, இந்த bfsissc.com வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே இனிஷியலாக உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். இதில் உள்ள அப்ளை நவ்வை கொடுத்துக்கோங்க. கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டராக வந்து கேண்டிடேட்டாக புதுசாக உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாட் ஓன்லி திஸ் வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடுங்க, இதுலேயோ. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அப்ரண்டிஸ் போர்ட்டல்னு சொல்லி வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட் nats.education.gov.in அப்படி இல்லைனா apprenticeshipindia.gov.in, இந்த 2 வெப்சைட்டில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த நாட்ஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் செக்ஷனில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு சர்ச் பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் அப்ரண்டிஸ் இந்தியா போர்ட்டல் அப்படின்னா நீங்கள் அதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமில் சர்ச் பண்ணி நீங்கள் அங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ
இந்த 2 வெப்சைட்ஸில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்ட்டல் அப்படி இல்லைனா இந்த போர்ட்டல் இது 2த்தில் ஏதோ ஒன்றுத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸும் இருக்குது. பொது பீரியட்னா 944 ருபீஸ். அதே மாதிரி பாருங்கள், ஃபீமேல் கேண்டிடேட்னா 708, SC ST PWனா 236 வந்து ஃபீ பே பண்ணணுமா. இந்த IOB அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா. ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.